மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது? கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து. என்ன கார்த்திகை மாதம்? 2ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். குரு தரும் அற்புத பலன்களை பாரீர். குரு உங்களுக்கு என்னென்ன பண்ணுறார்? பக்தி மார்க்கத்தை உண்டு பண்ணுறார். கார்த்திகை மாதம் ஃபுல்லாக டிவைன் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 கூடிய புத பகவானை குரு பார்க்கிறாருங்க. 5 கூடிய புதனை குரு பார்க்கிறார். குரு பார்க்கையிலே என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மைன்னுபாங்க. அப்போது 5ஆம் இடத்து புதனை குரு பார்க்கையிலே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இறைவன் மீது இருக்கின்ற அபரிதமான இந்த ஆற்றல்லாம் அதிகமாகும். சில பேர் தியானம் யோகாலாம் பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் 5ஆம் இடம் என்பது சொத்து. சில பேருக்கு சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீவிரமாக ஈடுபடுவார்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கெல்லாம் சொத்து கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் என்பது பந்தயம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் யார் கூடயாவது காம்படேட் பண்ணிங்கன்னா அந்த காம்படிஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் இந்த 5ஆம் இடத்து குரு பகவான் தர புத பகவானை குரு பார்க்கையிலே நடக்கிறது. 5ஆம் இடத்து புத பகவானை குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பேர், புத்திரஸ்தானம். நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ குழந்தை பிறக்க போகுதுங்க. ஏற்கனவே 5ஆம் இடத்தை சனி பார்த்துட்ருக்கார். இப்போ என்ன ஆகுது? அதிச்சார குரு வேறு 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஏன்னா குரு விபரீத ராஜயோகம் தருவதால். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் என்னென்ன பண்ணுறாருன்னா சும்மா கிடையாது. 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஃபாரின் யோகங்களை உண்டு பண்ணுகிறார். வாழ்க்கையிலே இந்த வெளிநாட்டு யோகம் என்பது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அது உங்களுக்கு வந்திருக்கு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது இல்வாழ்க்கை, மன வாழ்க்கை, திருமணம், இதெல்லாம். இப்போ பொண்ணு கிடைக்காதவங்களுக்குன்னா பொண்ணு கிடைக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டோம், கவலைப்படாதீங்க, உங்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது. அடுத்து 7ஆம் இடம் என்பதை பார்ட்னர்ஷிப்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பே இல்லாமல் இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என் பார்ட்னர் ஒரு வீணாக போன பார்ட்னர் அவன் போன்ற விஷயங்கள்லாம் யாரெல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப்னால் பயப்படுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பார்ட்னர் கிடைப்பதற்கான வழிகள். ஸோ 7ஆம் இடம் என்பது காதல். முக்கியமாக சிவராசிக்காரர்களுக்கு யார் கூடயாவது காதல் வந்ததுன்னா அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த 7ஆம் இடம் என்பது அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது, ஃபாரின் சான்சஸ் எல்லாத்தையும் இது உண்டு பண்ணி தருகிறார். 7ஆம் இடத்தை தொடர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல வேறு யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 4 கூடிய சூரியன் இருக்கார், 2 கூடிய தனாதிபதி ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார், 2 கூடிய புதன் இருக்கார், ஒரு ஊரே அங்கே உட்காந்துருக்கு. இது இல்லாமல் 7 கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கார். இவங்க அத்தனை பேரையும் குரு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மிக பிரம்மாண்டமான யோகங்கள். 4 கூடியவன்லாம் நல்லா இருக்கும்போது குரு பார்வை பெறும்போது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். 4 கூடியவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள். உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன், இது எல்லாத்தையும் இந்த 4 கூடியவன் தரான். அடுத்ததாக இந்த 4 கூடியவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வீடு, மாடு, மனை, காரு போன்ற அமைப்புகள்லாம் தர, கார் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் வருகிறது. அடுத்ததாக இந்த 4 கூடியவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு நற்கீர்த்தி, நற்பெருமை, சொசைட்டியில் ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட பேர், கம்பெனியில் ஒரு கெட்ட பேர், என்ன இவர் ஏதாவது வாங்குறாரா, முன்ன பின்ன ஏதாவது கையூட்டு ஏதாவது வாங்குறாரா, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஈடுபடுறாரா போன்ற விஷயங்கள் அதெல்லாம் நீங்குவதற்கான நேரங்கள் இந்த நேரம். ஸோ அப்போது அவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனை குரு பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பார்வை பெறுவதைப் போலவே அடுத்ததாக 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாக்குறது. கிராஃப், அதாவது இந்த கிராஃப் சொல்கிறாங்கல்ல, ஷேர் மார்க்கெட் மாதிரி, இன்ட்ரோடே மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதம். காலையில் பிஸ்னஸில் கட்டி சாயந்தரத்துக்குள்ளே விற்றுருவாங்க. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து 11ஐ பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது லாபம் பெருகுகிறது. 10 ரூபா பொருள் 12 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான லாபம். அது என்னன்னு தெரியல, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அந்த சனியை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 11, 12, 1 பார்க்க உடம்பு பார்க்குறார்.
11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 5ஐ பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக 9 பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு, சொத்து, உங்களுடைய வழக்கு போன்றவற்றெல்லாம் அந்த சனி பகவான் பார்க்கும்போது அதெல்லாம் சரியாயிடுது. இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்னா 200% நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க. அதே மாதிரி 200% உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும். 400% உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுடைய லாபம் அதிகரிப்பதற்கான வழிகள்லாம் கிடைக்கும். தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் சார், ஒரு கடைக்கு 2 கடை தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன், எப்படி அந்த கெட்ட நேரம் என்னை இழுத்துட்டு போச்சுன்னே தெரில, 2வது கடை ஓடவே மாட்டேங்குது. இப்போது எல்லோரும் என்ன திட்டுறாங்க, இந்த ஒரு கடையை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு 2வது கடை ஆரம்பிச்சேன்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பிரச்சனைலாம் சரியாகும். காரணம் என்னவென்றால் நீங்கள் தவறாக எடுத்த முடிவு கூட சரியானதாக மாறும். 11ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு குரு பார்க்கும் பொழுது தவறான முடிவு கூட சரியானதாக மாறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 10லே ராகு, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து ராகு கிங் மாதிரி வாழ வைப்பார், கிங் மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதம் தான் நடக்கவிருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இந்த கேத்துவுடைய பெரிய இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவுக்கு உடல்நிலையே கெடுப்பார். சிவராசிக்காரர்கள் கேத்துன்னா பாம்பு, இது பார்த்திங்கன்னா அம்மா. 4ஆம் இடம்னா அம்மான்னு அர்த்தம். ஸோ 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அம்மாவுக்கு உடல்நிலையை கெடுப்பார். இப்போ முக்கியமாக முருக வழிபாடு, யாராவது விசா வேணும், கான்ட்ராக்ட் பீரியட் ரினியூ பண்ணணும், எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்குமா, இது ஐரோப்பாவில் வேலை கிடைக்குமா என்று பெரிய பெரிய மேலை நாடுகளுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் முருக வழிபாடு செய்யுங்க. 200% உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைச்சே தரும். இதில் 3ஆம் இடத்து விபரீத ராஜயோகம் நிறைய ஜுவல்ஸை தரும், முக்கியமாக அசட்ஸை தரும். சும்மா ஒரு இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரியர் காசு, பழைய பிஎஃப் காசு, பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜுவல்ஸாக வாங்கி வாங்கி போடுவீங்க, பிரேஸ்லெட் போடுவீங்க, கம்மல் போடுவீங்க, அது மாதிரிலாம் வரிசையாக. பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தங்க வரவுங்கிறதெல்லாம் இருக்கும். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தங்க நகையெல்லாம் நிறைய வாங்குவீங்க. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைவும் போது, விபரீத ராஜயோகம் பெறும்போது, டீச்சிங்கில் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் ட்ரைனிங் கிளாஸ் அகாடமி மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம் தான். குரு பகவானுடைய இந்த 3ஆம் இடத்து பயிற்சி தான் உங்களுக்கு டீச்சிங் அகாடமி போன்ற விஷயங்கள் எல்லாம் தருகிறது. அதே மாதிரி தங்கத்தை போலவே குரு பகவான் தருகின்ற அடுத்தது ஜெம்ஸ் சொல்லலாம், நவரத்தன கற்கள், அது பண்ணுறவங்க. அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஈடுபடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல நேரம். முக்கியமாக உணவுப் பொருளில் ஈடுபடுறவங்க, கையேந்தி போன் தான் சார் வச்சுருக்கேன், எனக்கு பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உணவுப் பொருள் தான் டிஃபன் கடை வச்சுருக்கேன் சார், இந்த டிஃபன் கடை ஓடுமா, எழுதி வச்சுக்கோங்க, டிஃபன் கடை ஓடும். காரணம் என்னவென்றால் குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். கார்த்திகை மாதம் மிகச் சிறப்பான மாதம், தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய மாதம். இந்த மாதம் நீங்கள் தொடங்குகின்ற அத்தனை விஷயமும் வெற்றி பெறும். கீழே பெற்றிருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.